ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 2 லோன் அப்ளிகேஷனுக்கான விளம்பரம் வந்துருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, வெறும் 463க்கான கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் போதும், 12 மந்த்துக்கான டென்யூரில் 80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கடுத்து இன்னொரு விளம்பரம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு 50,000 லோன் கிடச்சிருக்கு, 12 மந்த்ஸுக்கான டென்யூரு, இஎம்ஐ வெறும் 4,622 தான் மாதம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆதார் கார்டு ஃபோட்டோவும் போட்டிருந்துச்சு. ஸோ ஆதார் இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் விளம்பரம் வந்துருந்துச்சு. ஸோ அப்புறம் நானும் செக் பண்ணி பார்த்தேன், இந்த 2 அப்ளிகேஷனும் உண்மையாலே இந்த அப்ளிகேஷன்லாம் லோன் கொடுக்குறாங்களா, கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் லோன் தருவாங்களா அப்படின்னு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நெம் கிரெடிட். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் பார்த்தது. இதில் தான் சொல்லியிருந்தாங்க வெறும் 463 கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்துருவோம். 100K + டவுன்லோட்ஸ் இருக்குது அண்ட் 4.2 ரேட்டிங்ஸ் 8.3K ரிவ்யூஸும் இருக்குது. அபவுட் திஸ் ஆப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயும் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மினிமேக்ஸ் ஃபின்வெஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்பிஐ லிஸ்ட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எஸ், இந்த லிஸ்ட்டு இருக்குது. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சின்னு தான் காட்டுது. அப்புறம் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னு தெரியலை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்னா லோன் யார் ப்ரொவைட் பண்ண போகிறா, அதுக்கடுத்து ஒரு லோன் அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இல்லுஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், லோனுக்கான எக்ஸாம்பிள் போடல. அண்ட் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிறது போடல. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டுன்னு தான் என்பிஎஃப்சின்னு தான் போட்டிருக்காங்க. பட் எந்த ப்ராப்பர் டீட்டெயிலுமே கிடையாது. அதாவது இங்கே ப்ளே ஸ்டோர்லேயும் ஒரு ரியல் டைமாக லோன் எடுத்தால் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் இந்த ரிவ்யூஸையும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பேடாக இருக்குது. ஸோ நான் அதை காமிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஒரு 5,000 ருபீஸ் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க டிஸ்பர்சல் பண்ணுற அமௌண்ட்டு 2,800 தான் இருக்குது. அதாவது பாதி அமௌண்ட் தான் டிஸ்பர்சல் பண்ணுறாங்க. அது போக இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க, 10,000 நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். அதாவது டபுள் த அமௌண்ட், அதாவது டிஸ்பர்சலான அமௌண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா டபுள் த அமௌண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் மேலே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேர் லோன் எடுத்து அதை பற்றி ரிவ்யூஸும் போட்டாங்க. நீங்கள் அதை ப்ளே ஸ்டோர்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரிவ்யூஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அந்த ரிவ்யூஸ் தான் இருக்குது. அதாவது லோன் எடுக்கிறாங்கன்னா டபுள் த அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அதில் பாதி அமௌண்ட்டு தான் வருது. அது போக இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாங்களோ அதை டபுள் த அமௌண்ட்டாக ரீபேமெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப ஹராஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது. அதை நம்ம சொல்லக்கூடாது. அண்ட் டேப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாக்டாக இதுவும் பார்த்திங்கன்னா டேப் கிரெடிட் அசிஸ்டண்ட்டு தான் போட்டிருக்கு. எனக்கு என்னமோ இந்த அப்ளிகேஷன் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ஒரே இதில் தான் ரன் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50K + டவுன்லோட்ஸ் இருக்குது அண்ட் 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. 1.85K ரிவ்யூஸ், ஒரு 1,800 ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காசு கொடுத்து தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டவுன்லோட்ஸும் சரி ரிவ்யூஸுக்கும் எல்லாமே காசு கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் ரிவ்யூஸை நீங்கள் 1 ஸ்டாரை செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே போட்டிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஷார்ட் பீரியட் தான். அதாவது லோன் அமௌண்ட்டு டிஸ்பர்சல் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு 5,000 ருபீஸ் டிஸ்பர்சல் ஆகுது அப்படின்னா அதில் நிறையா சார்ஜஸ், இந்த மாதிரி நிறையா சார்ஜஸ் போட்டு கைக்கு வர்றது ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது. 5,000 வெறும் 2,800 இந்த ரேஞ்சில் தான் கேஷ் கிடைக்கிது. ஒரு 3,000 அந்த மாதிரி தான் கிடைக்கிது. அது போக இல்லாமல் வித்தின் 7 டேஸில் ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை ஹை இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்படி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் போடுவோம். அந்த சார்ஜஸ்க்கு சார்ஜஸ் போடுவோம். அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப
டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் படித்து பார்த்தேன். இன்ஃபர்மேஷனில் எல்லாமே கிடச்சது. எனக்கு ஓரளவுக்கு பார்த்ததில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் போட்டுருந்துச்சு. அபவுட் திஸ் ஆப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சேம் அதே தான். இதுலேயும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இதே நான் வந்து இங்கே சைட் பை சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன போட்டிருக்காங்க, நிம் கிரெடிட், பர்சனல் கிரெடிட் அசிஸ்டண்ட் அண்ட் இதுவும் டேப் கிரெடிட். அப்புறம் கோர் ஃபீச்சர்ஸ், இன்டெலிஜென்ட் பட்ஜெட் ட்ராக்கர். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ChatGPT கொடுத்து லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க போல், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ப்ராப்பராக ரெண்டு அப்ளிகேஷனுமே நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க இது வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான். பட் இருந்தாலும் இவங்களாம் அதுக்கு வந்து நம்புகிற மாதிரி ஆளுகளும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது தவிர்க்கவும். நல்ல அப்ளிகேஷனு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். அதுவும் இது அதாவது இந்த அளவுக்குலாம் இருக்காது. அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக லோன் எடுத்திங்கன்னா ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் நல்ல அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். இதை நம்பி போய் யார் ஏமாந்து போய் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துடாதீங்க. ஏன்னா எடுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.